மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். செய்திகள் தொடர்கின்றன. தற்பொழுதைய செய்தி. திமுகவில் இணைந்த OPS போடி தொகுதியில் போட்டியிட அவருடைய மகன் OP ரவீந்திரநாத் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்துள்ளார். தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியையும் பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், வருங்கால நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக நம்மளுடைய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் 3 சட்டமன்ற தொகுதிகள் மொத்தமாக அவர் சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும் நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும் நான் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டுபட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுகள் நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசையோடும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசையோடு இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறார். இணைப்பு விழா திருமங்கலத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடைபெறும் எனக்கு போடிநாயக்கனூர் மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.